கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க இயேசுவின் நாமத்தில் வார்த்தையில் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பெண்ணிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடலாம், பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்படி பின்வாங்கி போகிற ஒரு மனுஷன் என்ன அது இல்லை, ராஜ்யத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கு வர தகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. உலகத்தை முதலாவது ஒருத்தர் சுற்றி முடித்தார் அப்படின்னு சொன்னால், அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபெர்டினண்ட் மெக்கலன். அவரது குழுவினர் என்ன செஞ்சாங்கன்னா, கடல் பயணங்களை அனுபவித்த அல்லது அவர்கள் பட்ட இன்னல்களை சொல்வதற்கு அளவே இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலகட்டங்கள்லாம் இவங்க சுற்றி வருகிற கடல் வழி பிரயாணம்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு ஒன்றாக இருக்கும். அந்த அப்பேற்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட இந்த மெக்கலன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் குழுவோடு கூட கண்டுபிடிப்புக்காக ஆரம்பித்தார். அவர் கண்டுபிடிக்க போகும்போது அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, 2 முறை யுத்தத்தில் என்ன செஞ்சார்னா, ஊனமானவர், அடிபட்டு ஊனமானவராக இருந்தார். அவருடைய டிசேபிள் பர்சனாக இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவருடைய முயற்சி அவர் கைவிடலை. அது சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செஞ்சேன்னா, தொடர்ந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு ஈடுபட்டார். இதை எப்படியாவது என்ன செய்யணும், உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டார். அவர் அப்படி ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய உற்சாகத்தை பார்த்த போர்ச்சுகல் மன்னர் என்ன செஞ்சார், அவருக்கு உதவி பண்ணாங்க. அதை பார்த்து ஸ்பெயின் நாட்டு மன்னனும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவருக்கு 5 பாய்மர கப்பல்களை கொடுத்தாங்களாம். அந்த பாய்மர கப்பல்கள் போகும்பொழுது ஒன்று என்ன செஞ்சது, புயலில் சேதம் அடைஞ்சிருச்சு. இன்னொன்று வேறு பக்கமாக போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த இழப்புக்கு நாள் ஆக என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஆகார குறைவாயிடுச்சு. அப்படி ஆகார குறைவாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க மெக்கலன்ட்டு, நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னா. அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால், தென் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அப்போ அவங்க இவ்வளோ சேதம் அடைஞ்சி, இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை, இருக்க சாப்பிட்றது கூட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால், நம்ம திரும்பி நம்ம ஸ்பெயின்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மெக்கலன் சொல்கிறார், இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போகிறாங்க. ஆகாரம் இல்லை. சில நேரத்தில் அவங்க இந்த கயிறு தொங்கல, அது தண்ணியில் ஊற வச்சு கயிறு கட்டை இதெல்லாம் அவங்க சாப்பிட்டதா எழுதியிருந்தாங்க. சில நேரத்தில் அவங்க இருக்கிற அந்த கப்பலில் எலி அந்த மாதிரி சில காரியங்கள் அதெல்லாம் சுட்டு சாப்பிட்டதா போட்டிருந்தாங்க. ஏன்னு சொன்னால், பலவீனத்தினால சாப்பாடு இல்லாததுனால அநேக மாலுமிகள் மரித்து போயிருந்தாங்க அவங்க கூட போனவங்க. இப்படிப்பட்ட அநேக கஷ்டங்கள் சரிங்களா. சில நேரத்தில் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு காற்றுனால என்ன செய்யணும், ஒரே இடத்துல 3 மாதம் ஒரே இடத்துல நின்று இருக்கிறாங்க கடலில். இப்படி அநேக பிரச்சனைகள், கப்பல் சேதம் எல்லாம் அடைஞ்சு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யலாம், ஒன்றுமே அவங்களால பார்க்க முடியல. ஆனால் 3 மாதம் கழித்து பசிபிக் சமுத்திரத்தில் அமைதியான தண்ணீர் தங்கள் கப்பலில் செலுத்தினார்கள். இப்படி அநேக கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனாலும் கூட மெக்கலன் என்ன செஞ்சான்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், திரும்பி போகக்கூடாது, முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், சுற்றி திருப்பி அவர் கடைசியாக என்ன செஞ்சாருன்னா ஸ்பெயினை அடைந்தார் அப்படின்னு சொல்லி. அவருடைய முயற்சி, அவருடைய விடாமுயற்சி என்ன. சில நேரத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் வந்தோடனே என்ன செஞ்சுருவோம், நம்ம அங்கே இருந்தாலே நல்லா இருந்திருப்போம், எகிப்தில் இருந்தாலே நாங்கள் நல்லா இருந்திருப்போம், அங்கே எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. எப்படி இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பயணத்தின் போது சொன்னாங்களோ, அதே போல் நீங்களும் நானும் கூட அநேக வேளைகளில் நாங்கள் அங்கே இருந்தாலே நல்லா இருந்திருப்போம், அந்த ஊரில் இருந்தால் நல்லா இருந்திருப்போம், அந்த கடவுளை கூட்டு வணங்கியிருந்தால் நல்லா இருந்திருப்போம், அதுலேருந்து நாங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிலாம் நம்ம அநேக வேளையில் பேசுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை கூட இப்படி தாங்க, கப்பல் அனுபவம் போல தான். கடலில் எப்படி நம்ம பயணிக்கும் பொழுது இப்படி பெருங்காற்று வீசும், சில நேரத்தில் அமைதலான இடத்துல நம்ம தங்கியிருப்போம், சில நேரத்தில் சாப்பிட்றது கூட ஒன்றும் இருக்காது. ஆனாலும் தேவனுடைய கரம் நம்மை நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னது, அங்கே வெற்றியை நம்ம காணும். ஒருவேளை தொடக்கத்துலேயோ அல்லது மத்தியிலையோ நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வோம், சோதனை கடைசியாக வரும் பொழுது வெற்றியை ஆண்டவர் தருவார். அதை தான் சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சிடாத,
பின்னிட்டு திரும்பி போயிடாத, ஏன்னு சொன்னால் உங்களுக்காக நான் பரலோகம் வச்சுருக்கேன். நீ பின்னிட்டு பார்த்து போயிட்ட அப்படின்னு சொன்னால் நீ பரலோகத்தை எழுந்துருவ மகனே மகளே. அதனால் நீங்கள் பின்னிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக கால் எடுத்து வச்சுட்டீங்க. நான் காட்டுகிற பாதையில் நீங்கள் நடங்க. நீங்கள் நடப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, இந்த ராஜ்யத்தை அடைய முடியும். ஏன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவை பார்த்து நட. அப்படி நீங்கள் இயேசுவை பார்த்து நடப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம், பின்ன பார்க்க மாட்டோம். மனுஷர்களை அல்ல, தேவனை நோக்கி பார்ப்போம். ஏன்னு சொன்னால் மனுஷர்களும் உங்களை போல் என்னை போல் பலவீனமானவர்கள். அவங்களும் சில நேரத்தில் தவறுகள் செய்து விடுவாங்க, தவறி போயிடுவாங்க. ஆனால் அவங்க திரும்பி எந்திச்சு வந்துடுவாங்க. அவங்கள பார்த்து, அவங்க தவறுகளை பார்த்து நாம் பின்வாங்கி போயிடாதபடிக்கு நாம் எப்படி மெக்லைன் எப்படி எல்லாரையும் அந்த குழுவை எப்படி வழிநடத்தினார், அவங்கெல்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ண கூட இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி. அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் பின்னிட்டு பாராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம பிலிப்பியரில் சொல்கிறாருலே, நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பின்னானவைகளே அல்ல முன்னானவைகளே நம்ம நோக்கி என்ன செய்வோம், போவோம், முன்னோக்கி ஓடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ நம்ம முன்னோக்கி ஓடுவோம், ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். எப்படி இந்த ஒரு மாதத்தை கடக்க கிருபை செய்தாரோ அதே போல் வருகிற நாட்களையும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கடக்க கிருபை செய்வார். எப்படி அவங்க ஸ்பெயினுக்கு ரவுண்ட் அடித்து போய் கண்டுபிடிச்சி முடித்தாங்களோ அதே போல் நம்மளும் பரலோகத்துக்கு செல்ல தேவன் கிருபை செய்வார். செய்வோமா? முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே, எங்கள் தேவனே, நாங்கள் பின்னோக்கி பார்க்காமல் உண்மையே நோக்கி பார்த்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உண்மையே நோக்கி பார்த்து நீர் காட்டின பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை புயலாக வந்தாலும் சரி, அன்றைய பெரும் காற்று வீசினாலும் சரி, எல்லாவற்றுடைய வார்த்தையினால நீ நிறுத்த வல்லவராக இருக்கிறீர். அன்றைய காற்றையும் கடலையும் அதற்றுகிற தேவன் கர்த்தாவே, அந்த சராசரத்தையும் சிருஷ்டித்த வல்லவர் ஆண்டவரே நீர். நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரோ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக வைத்திருக்க நீர் எனக்கிடம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தை காத்து கொண்டது போல நாங்களும் விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க ராஜா. மட்டுமா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.